நடிகரான மதன் பாபு அவர்கள் சமீபத்தில் புற்றுநோய் காரணமாக காலமானார் தன்னுடைய 71 வயதில் அப்படின்றது எல்லோருக்குமே வேதனை கொடுத்தது. தன்னுடைய சிரிப்பால் தமிழ் சினிமாவில் எல்லோரையுமே மிகப்பெரிய அளவில் சிரிக்க வச்சவர். ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக தான் இவர் அறிமுகமாகியிருக்காரு. பிறகுதான் இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த நிலையில் இவருக்கு நிறைய வீர சண்டைகள் எல்லாமே தெரியுமா, அந்த அளவுக்கு கற்றுருக்கிறாரு. கிட்டார் போன்ற நிறைய இசைக்கருவிகளையும் இவருக்கு வாசிக்க தெரியுமா. இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய மனைவியும் இவரும் சேர்ந்து தான் இசை கச்சேரிகளுக்கு நிறைய போயிருக்காங்க. அவங்களும் ஒரு பாடகியா. இந்த மாதிரி போகும்போது தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் இருவருமே அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்கப்புறமாக திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில் சம்மதம் தெரிவிக்கலையாம். பிறகு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதன் பாபு அவர்களுடைய மனைவி அவருக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி வெளியில் இருக்கேன், திருமணம் உங்களை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு. திருத்தணி கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே அதாவது சட்டப்படி அவங்களுக்கு பதிகிறதுக்கான திருமணத்தை முறைப்படி பதிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அங்கே திருமணம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. பிறகு அந்த கோயிலை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் முன்னாடி வச்சு தான் அவர் திருமணம் பண்ணாராம். இப்படி தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நடந்திருக்கு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த தாலியை இப்போ அவர் காலமானதுக்கு அப்புறமாக என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மனைவி அதை மோதிரமாகவோ இல்லை வேறு செயினாகவோ மாற்றி உருக்கி அவங்களுடைய கழுத்தில் அவருடைய ஞாபகமாக போட்டுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் இப்போது மதன் பாபு அவர்களுடைய மனைவி அவங்களுடைய தாலியை அவருடைய கணவரின் மறைவுக்கு பின்னாடி இப்படி தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சங்கீதா கிருஷ் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கீதா அவர்கள் நடிகையாகவும் பாடகியாகவும் இருக்காங்க. அதே போல் தான் கிருஷ் அவர்களும். இந்த சூழலில் இப்போ இருவரும் பிரிய போகிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு திருமணமாகி மகளும் இருக்காங்க. இந்த சூழலில் சங்கீதா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சங்கீதா கிருஷ் அப்படின்னு இருந்ததை சங்கீதா .ஆக்ட்ரஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்களாம். எதற்காக சங்கீதா அந்த மாதிரி மாற்றிருக்காங்க? ஒருவேளை இருவருக்குள்ளும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இருவரும் பிரிய போகிறாங்களா அப்படின்ற புரளிகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்களுடைய குடும்ப புகைப்படங்களோ இல்லை கணவரின் புகைப்படங்களையோ தன்னுடைய ஐடியிலேருந்து அவங்க இன்னும் நீக்கலை. இன்ஸ்டாவில் அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.